வெல்கம் டு கேட்டு நாளைக்கு நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த வீடியோ நம்ம யூனிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எல்லா ப்ளவுஸும் நம்ம வந்து ஒரே கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ண போறோம். அதுதான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவா என்னென்ன டிசைன் எப்ப வந்து நான் ஸ்டிச் பண்றேன், எத்தனை நாளா நான் டெலிவரி கொடுக்குறேன், ஒரு நாள் எத்தனை ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எல்லா ப்ளவுஸும் வந்து நான் வந்து கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதை அப்பப்ப வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, இன்னும் என்னெல்லாம் வீடியோஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்டிச்சிங் பண்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு கேட்டு நாளைக்கு டிசைன். நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருப்போம். இந்த டிசைன்ல என்ன பார்க்க போறோம்னா, இதுவரை நான் போட்டதுல ரொம்ப வருஷம் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டதே கிடையாது. அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம், ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம், த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனா டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன டிசைன் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். எப்பவுமே நம்ம 3 லைன் ஆரி போடுற மாதிரி போட்டுட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பீடு, அடுத்து வந்து சுகர் பீடு, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜர்தோசி வந்து கிராஸ் கிராஸா கொடுத்துருக்கோம். அடுத்து இப்போ 4ஆம் நம்பர் பீடு போட்டு அதில் வந்து கோலம் போடுற மாதிரி வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு கிளை மாதிரியான டிசைன்ல வந்து ஜர்தோசி கொடுத்துட்டு லீஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜர்தோசி கொடுத்துருக்கோம். அடுத்து பட்ஸ் வச்சிருக்க மாதிரி ஜர்தோசி வந்து கை ஊசியெல்லாம் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். திலகம் போட்டு அதை சுற்றி வந்து ஜர்தோசிலாம் கொடுத்து நெக்ஸ்ட் லைன் இந்த பார்ட்டிஷன் வந்து முடிச்சாச்சு. அடுத்த பார்ட்டிஷனில் செக்குடு, அதாவது டைமண்ட் வந்து ரன்னிங்கில் இருக்க மாதிரி கொடுத்து அங்கங்கே சுகர் பீட் கோலத்தில் புள்ளி வைப்போம் தருவோம், அந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜரியால் அதை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வச்சு கஸ்டமர் கேட்ட டிசைன் தான் அது சேம், அது வந்து அடுத்து ரிப்பீட் ஆகுது. சென்டரில் இந்த ரவுண்ட் வந்து வச்சாச்சு. ஒரு ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் போட்டு திலகம் ஸ்டோனை சுற்றி ஒட்டி அதை பூ மாதிரி ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் ஒரு ரவுண்ட் போட்டு ஃபில் பண்ணி 3ஆம் நம்பர் பீட் சுகர் பீட் போட்டு அதை சுற்றி சாரீ கலரில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து சாரியில் ஏன் இந்த கலர், ப்ளவுஸில் ஏன் அங்கங்கே க்ரீன் கொடுத்துருக்கோம்னா, சாரீ வந்து கஸ்டமரோட கலர் வந்து டபுள் ஷேட் வந்து வருது. டபுள் ஷேட் வந்து இதில் வருது. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே மைல்டாக வந்து வர ஒர்க்கில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்தாச்சு. பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் வருது. அதனால தான் இங்கே வந்து சாரியில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எல்லாம் வந்து க்ரீன் கலர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டிஷன் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே இதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இந்த பாக்ஸாக வர டிசைன் வந்து இங்கேயும் அந்த மாதிரி வந்து இங்கே வரது வந்து இங்கேயும் போட்டு இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கும். சேம் அதே இது வந்து இந்த பக்கம் கைக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸில் பேக் நெக் வந்து கஸ்டமரே வந்து செலக்ட் பண்ணி சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜர்தோசி ஒர்க் வச்சு. அதனால 3 லைன் ஆரி, அடுத்து வந்து லோடை வந்து கிராஸாக போட்ட மாதிரி லோடு கொடுக்காம ஒரு லோடு போட்ட மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. ரன்னிங் செயினும் மறுபடியும் அந்த லோட் மாதிரி ஸ்டிச் சுகர் பீட்லாம் போட்டு ஒரு லீஃப் டிசைன் பார்ட்டிஷன் பண்ணி உள்ள ஃபில்லிங் வந்து ஜர்தோசி கொடுத்து இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷன் வந்து ட்ரெஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இதே மாதிரி சப்போர்ட் எப்படி கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.
இவ்வளோ நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 days கவரேஜ்க்கான வீடியோ தான் நான் வந்து மொத்தமாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எடிட் பண்ணி. 3rd day பார்த்திங்கன்னா வந்து சண்டே. அந்த 9th டேயில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு புது பொண்ணு மாப்பிள்ள வந்து இருக்காங்க. எல்லோரும் சரி புதுசாக வராங்க, ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறதுனால பிரியாணி நானும் அம்மாவும் செஞ்சேன். அம்மா வந்து பிரியாணி செஞ்சாங்க, நான் வந்து கிரேவி வந்து மேக் பண்ணேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு ஃபைன் டே வந்து நல்லா போச்சு. புது பொண்ணு மாப்பிள்ள அப்படிங்கிறதுனால அம்மாக்கே வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணி கொஞ்சம் கெஸ்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் அவங்களே அண்ணன் வந்து இன்வைட் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்களுக்காக வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம். நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த சாரீக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் புதுசாக வாங்கியிருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணல. இதுதான் இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க உள்ளே உட்காந்துருந்தாங்க. சாப்பாடு வந்து ஒரு 1/2 hour லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த 1/2 hour நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நான் மேக்ஸிமம் 20 to 25 minutes ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியாச்சு. அம்மாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், பை.